வணக்கம் தமிழக மக்களே. இது ஒரு மிக முக்கியமான வானிலை எச்சரிக்கை. அடுத்த சில நாட்கள் நமக்கு ரொம்பவே சவாலா இருக்க போகுது. தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல கனமழை பெய்ய போகுது. அது மட்டும் இல்லாம ஆரஞ்சு அலர்ட்டும் விடுத்திருக்காங்க. சோ என்ன நடக்க போகுது, நாம ஏன் ரொம்பவே தயாரா இருக்கணும்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. ஓகே, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். அடுத்த 3 நாளைக்கு தமிழ்நாட்டுல பல மாவட்டங்கள்ல கனமழையில இருந்து மிக கனமழை வரைக்கும் பெய்யும்னு ஒரு பெரிய எச்சரிக்கை வந்திருக்கு. இது ஏதோ ஒரு சாதாரண மழை அறிவிப்பு கிடையாது, இது ஒரு ஆரஞ்சு அலர்ட். அதனாலதான் இந்த தகவல்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல இந்த ஆரஞ்சு அலர்ட்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? வரப்போற மழையோட தீவிரம் ரொம்ப அதிகமா இருக்கும்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் இந்த எச்சரிக்கையை கொடுப்பாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, எல்லாரும் ரொம்பவே தயாராயிருங்க அப்படின்னு சொல்றதுக்கு சமம். சரி, திடீர்னு ஏன் இவ்ளோ பெரிய மழை வரப்போகுது? இதுக்கு முக்கிய காரணம் வங்கக்கடல்ல உருவான ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தான். அதுதான் இப்போ இந்த மழைக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டுருக்கு. அப்போ இந்த வானிலை அமைப்பு எப்படி உருவாகுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். முதல்ல தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில புதுசா ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கு. அடுத்ததா இது இன்னும் வலுப்பெற்று ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறும்னு எதிர்பார்க்கறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த 24 மணி நேரத்துல இது மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமா இன்னும் வலுப்பெறும். இதுதான் வரப்போற கனமழைக்கான முக்கியமான காரணம். சரி, இனி ஒவ்வொரு நாளா வானிலை எப்படி இருக்கும்னு பாத்திரலாம். முதல்ல ஜனவரி 7ஆம் தேதி. ஜனவரி 7ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை, நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், அப்புறம் தெற்குல தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரின்னு இந்த மாவட்டங்கள்ல எல்லாம் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். அதே ஜனவரி 7ஆம் தேதி தமிழ்நாட்டோட கடலோர மாவட்டங்கள்ல கனமழை பெய்யும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதனால அந்த பகுதியில இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருக்கணும். இப்போதான் நாம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய கட்டத்துக்கு வரோம். ஜனவரி 9 மற்றும் 10ஆம் தேதிகள்ல மிக கனமழை பெய்யும்னு கணிக்கப்பட்டிருக்கு. இந்த 2 நாட்களும் ரொம்பவே உஷாரா இருக்க வேண்டிய நாட்கள். முதல்ல ஜனவரி 9ஆம் தேதியை பார்க்கலாம். அன்னைக்கு கனமழையிலிருந்து மிக கனமழை வரைக்கும் பெய்யும்னு ஒரு பெரிய எச்சரிக்கை இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள்ல இந்த தாக்கம் அதிகமா இருக்கும்னு இப்ப பார்க்கலாம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், அரியலூர், திருச்சி, சிவகங்கை, ராமநாதபுரம், இதுபோக நம்ம புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அன்னைக்கு கனமழை கொட்டி தீர்க்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இதுல ரொம்ப முக்கியமா ஜனவரி 9ஆம் தேதி சில குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது மிக கனமழைக்கான எச்சரிக்கை இது. மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் மற்றும் புதுக்கோட்டை இந்த 5 மாவட்டங்களுக்கும் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாவட்டங்கள்ல இருக்கிற மக்கள் ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த மழையோட தீவிரம் ஜனவரி 10ஆம் தேதியும் தொடருது. அன்னைக்கும் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் பெய்ய வாய்ப்பு இருக்கு. ஜனவரி 10ஆம் தேதியும் ஆரஞ்சு அலர்ட் இருக்கு. ஆனா இந்த முறை வேற மாவட்டங்களுக்கு. இத பார்க்கும்போது அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மெதுமா வடதிசையை நோக்கி நகருதுன்னு தெரியுது. ஜனவரி 10ஆம் தேதி செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மற்றும் புதுச்சேரி இந்த 4 பகுதிகளுக்கும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுத்திருக்காங்க. அதே நாள்ல ஆரஞ்சு அலர்ட் இல்லைனாலும் கூட சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம்னு இந்த மாவட்டங்கள்லயும் கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கு. சரி, கடைசியா ஜனவரி 11ஆம் தேதிக்கு வருவோம். அன்னைக்கும் மழையோட தாக்கம் இன்னும் இருக்கும். இந்த வானிலை அமைப்பு நடறதால ஜனவரி 11ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம்னு இந்த வட மாவட்டங்கள்ல கனமழை தொடரும்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, இப்போ மொத்தமா ஒரு தடவை பார்த்துடலாம். சிம்பிளா சொல்லணும்னா ஜனவரி 7 கடலோர மாவட்டங்கள்ல கனமழை, ஜனவரி 9 டெல்டா மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட், ஜனவரி 10 வட மாவட்டங்களான செங்கல்பட்டு, விழுப்புரம் பகுதிகளுக்கு ஆரஞ்சு அலர்ட், கடைசியா ஜனவரி 11 சென்னை மற்றும் சுற்றியுள்ள மாவட்டங்கள்ல கனமழை. இதுதான் அடுத்த சில நாட்களுக்கான வானிலை சுருக்கம். சோ இந்த தகவல்கள் எல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. வரப்போற கனமழைக்கு தயாரா இருங்க. ரொம்ப முக்கியமா அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுங்க. எல்லாத்துக்கும் மேல பாதுகாப்பா இருங்க. அடுத்த அப்டேட்ல சந்திப்போம். நன்றி.